வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தினை லட்டு. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். தினை மாவு வந்து 280 கிராம். அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். 280 கிராம் வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு வடைச்சட்டியில் மாவை கொட்டி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றி சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம பாகு காய்ச்சிடலாம். பாகுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, தண்ணி ஊற்றி வெல்லத்தை போட்டுட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற மண் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதனுடைய தன்மை வந்து எப்படி இருக்குன்னா பிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடணும். முருகத்தன்மை இருக்கக்கூடாது. பிசுன்னு வந்திருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிடுங்க உடனே. இது கொஞ்சம் ஆறணும். அதனால் ஒரு பாத்திரத்துக்கோ இல்லை ஒரு பவுல்லையோ வந்து இந்த பாகை வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். எய்தர் மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த சிரப் இந்த வெள்ளை பாகில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் பொடி வந்து நம்ம சர்க்கரையில் பொடி பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மாவில் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த வெள்ளைப்பாகில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கரை பாகுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகி இதாயிரும். இதுக்கப்புறமா வந்து நெய்யும் நட்ஸும் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். நெய் வேணும்னாலே நீங்கள் யூஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். கூடவே வந்து கேஷ்யூ நட்ஸு இல்லாட்டி ஆல்மண்டு எந்த நட்ஸ் வேணாலும் உங்கள் ஃபேவரெட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சு சர்வ் பண்ணலாம். இன்னொரு குறிப்பு வந்து என்னென்னா, முதல்ல வந்து பாகை காய்ச்சிடுங்க. காய்ச்சிட்டு அந்த ஆறுற கேப்பில் வந்து மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வந்து சீக்கிரமாக ஆறிடும். அதனால் ஃபஸ்ட்டு பாகு பண்ணதுக்கப்புறமா மாவை வந்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம லட்டு வந்து எப்படி பால்ஸாக பிடிக்கிறோமோ வந்து பால்ஸாக பிடிச்சி சர்வ் பண்ணலாம்.